Welcome to Special Meals. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி விநாயகருக்கு படைக்கக்கூடிய பிடி கொழுக்கட்டையை 2 விதமாக எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பூரண கொழுக்கட்டை வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஈஸியான மெத்தடில் சாஃப்டாக விரிசல் விடாத பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, அப்புறம் கொழுக்கட்டை மேல் மாவு செய்யும்போது உங்களுக்கு வர சந்தேகங்களுக்கான விரிவான விடைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை. வெள்ளை பச்சரிசியில் செய்கிற கொழுக்கட்டையை விட சிகப்பு அரிசியில் செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதால நான் என்னோடய ரெசிபீஸில் முடிஞ்ச வரைக்கும் சிகப்பரிசியை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கப் பாலிஷ் பண்ணாத மாப்பிள்ளை சம்பா பச்சரிசி. பாலிஷ் பண்ணாமல் தவிடோடு இருப்பதால் அரிசி ஊற கொஞ்சம் அதிக நேரமாகும். அதனால் அரிசியை குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அரிசி எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். காலையில் கொழுக்கட்டை செய்கிற போகிறீங்கன்னா நைட்டே கூட நீங்கள் அரிசியை ஊற வச்சு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஊறின அரிசியில் இருக்க தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு காட்டன் இல்லைனா பேப்பர் டவலில் போட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் ஓரளவுக்கு போகிற வரைக்கும் காய வச்சுக்கலாம். அரிசியில் இருக்கிற ஈரம் நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பதத்தில் காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த கொரகொரப்பும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்து அது கூடவே 3 கப் தண்ணி அளந்து ஊற்றி வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இனிப்பு ஓரளவு நார்மலாக போதும்னு நினைக்கிறவங்க 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து வெல்லத்தை சூடு பண்ணும்போது வெல்லம் கரைஞ்சி 2 கப் வெல்லம் தண்ணியாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் போட்ட 2 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் அப்புறம் 3 கப் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் இருக்கிற தூசி துரும்பெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்ய போகிற ஃபஸ்ட் மெத்தட் கொழுக்கட்டைக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் 2 கப் மாவை அளந்து போட்டிருக்கேன். அடுப்பு மிதமான தீயில வச்சு மாவோட பச்சை வாசனை அப்புறம் மாவில் இருக்கிற ஈரப்பதம் வற்றி மாவு நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். 1 கப் அரிசியை ஊற வச்சு அரைக்கும் போது அது கிட்டத்தட்ட 2 கப் மாவாக நமக்கு கிடைக்கும். மாவு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்ததும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காயை துருவியும் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த தேங்காவை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் நம்ம வறுத்து வச்ச 2 கப் மாவுக்கு ஏற்கனவே வடிகட்டி வச்ச 2 கப் வெல்லம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். சாதாரணமாக 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஆனால் சில அரிசி வகைகளுக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணியும் தேவைப்படலாம். இந்த வெல்லம் தண்ணி கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காய், 2 டீஸ்பூன் நெய்,
அப்புறமா 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச 2 கப் மாவை இதோட சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஊற்றின தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவி எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். மாவை கொஞ்சம் நேரம் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 கப் மாவுக்கு 1.25 கப் தண்ணி வச்சு கொஞ்சம் இளகுன பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. உடனே செய்ய போகிறீங்கன்னா இந்த அளவே சரியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு அதில் நாம் பிடிச்ச கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு வேக வைக்கும்போது பாத்திரத்தோட மூடியிலேருந்து சொட்டுற தண்ணி கொழுக்கட்டையில் விழாமல் பார்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், நாம் இந்த மாதிரி துணி போட்டு வேக வச்சதுனால ஒரு சொட்டு தண்ணி கூட கொழுக்கட்டையில் விழாமல் கொழுக்கட்டை நல்லா ட்ரையாக சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செகண்ட் மெத்தட்க்கு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச 2 கப் மாவை இந்த மாதிரி ஸ்டீமரில் துணி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மாவு நல்லா வெந்து மாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அவிச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காயையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்ச வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நாம் முதல்ல பார்த்த மெத்தடில் செய்கிற மாதிரி சரியான அளவு தண்ணி வச்சு மாவை கிண்ட தெரியாத பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை அவிக்கிறதுக்கு பதில் வறுத்தும் இதே மெத்தடில் கொழுக்கட்டை செய்யலாம். எனக்கு இந்த மாவை கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வர 2 கப் மாவுக்கு 1.25 கப் வெல்லம் தண்ணி தேவைப்பட்டது. அரிசியோட தரத்தை பொறுத்தும் தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போ பாருங்க, மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சு நம்ம முதல்ல யூஸ் பண்ண மெத்தட்லேயே இந்த கொழுக்கட்டைகளையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம 2 மெத்தடில் செஞ்ச கொழுக்கட்டைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டான கொழுக்கட்டைகளாக நமக்கு கிடைச்சிருக்கு.
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டையை உங்கள் வீட்லையும் செஞ்சு விநாயகருக்கு படைச்சு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.